மும்பை இந்தியன்ஸ்ல வந்து டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பிக் பண்ணதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். இவங்க வந்து எல்லாருக்குமே டஃப்பா இருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்க எந்த மாதிரி இருக்கும்? பிக் நேம்ஸ் இருக்கிறதுனால சொல்கிறோம் டஃப் டீம்னு. பட் அந்த கேப்டன், த கரண்ட் கேப்டன் இஸ் ஹர்திக் பாண்டியா. ஹீஸ் காட் 3 எக்ஸ் கேப்டன்ஸ் அண்டர் ஹிம். சூரியகுமார் யாதவ் ஒரு 11 இப்போ ஆட போகிறதில்ல. சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, பும்ரா ஆல்ரெடி கேப்டன்ஸ். இந்த ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்ஸை போய் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஈகோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ராங் மூவ் பண்ணால் இவங்க 3 பேர் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்மளை பற்றினு ஒன்று மைண்டில் ஓடினே இருக்கும். நம்மள உள்ளுக்குள்ளே அவங்களே சொல்லியிருப்பாங்களே என்னையா பண்ணுறான் போலிங் சேஞ்சு அப்படின்னு சீனியர்ஸுக்கு மைண்டில் யோசிப்பாங்கல்ல. இந்த ப்ரெஷர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹேண்ட்லிங் ஃபார்மர் கேப்டன்ஸ் இன்சைட் த 11 இஸ் அ பிக் சேலஞ்ச். அந்த சேலஞ்சை ஹர்திக் பாண்டியா எப்படி கவுண்டர் பண்ணுறான்னு பார்க்கணும். பட் இஃப் இட்ஸ் ஃப்ரெஷ் ஃபேஸ் 10ன்னா ஜிடி மாதிரினா டாப் கிளாஸாக ஹேண்டில் பண்ணுவார். அவ்வளோ ப்ரில்லியன்ட். ஹீல் நெட் த டீம் வெரி வெல். அடுத்து தோனி தான் வரும். கேப்டன்சியில் பியூட்டிஃபுல். இன்னொரு அட்வான்டேஜ், ரொம்ப ரேர் அவர் கோவப்படுறது. அப்படி ஜாலியாக இருந்துட்டு தட்டி கொடுத்துட்டு வேலை வாங்கின்னு சூப்பராக சேஞ்சஸ் கொண்டு வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வரப்பிரசாதம் மாதிரி ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி. ப்ளஸ் இருக்கு, பட் இந்த ஹிட்ச் தான் இருக்கு. இது ஒன்று இருக்கு சார். இப்போ குஜராத் டைட்டன்ஸ்க்கு சுமன் கில்ல கேப்டனா போட்டிருக்காங்க. ஆமா, ஷமி வேற இல்ல. ஆமா. அந்த டீம் எந்த மாதிரி இருக்கு? ஹர்திக் பாண்டியாவும் இப்ப எம்ஐக்கு வந்துட்டாரு. அந்த டீம்ல வந்து தே ஹேவ் 2 கிளாசிக் ஸ்பின்னர்ஸ். இந்த நூர் அஹமட் அண்ட் ரஷீத் கான் இருக்காங்கல்ல, அந்த காம்பினேஷன் வேற எந்த டீமுக்குமே கிடையாது. ஸ்லோ விக்கெட்ஸ்ல டெட்லியான டீமா இருப்பாங்க. அந்த டீம் மாதிரி ஃபினிஷர்ஸ் வேறு யாருக்குமே கிடையாது. நமக்கு இருக்குது, சிஎஸ்கேக்கு இருக்குது. பட் அந்த டீம் சொல்லி அடிப்பாங்க. டெவாட்டியாவும் மில்லரும் லாஸ்ட் 3 ஓவர்ஸ் வந்தாங்கன்னா 100 கூட அடிச்சுவாங்க. அந்த மாதிரி டேஞ்சரஸான டீம் அது. ஷாருக் கான் இருக்காரு. அதனால் மேக்னிஃபிசன்ட் 6 ஹிட்டர்ஸ் ஜிடி. அந்த டீம் தான் நமக்கு த்ரெட். திருப்பி சொல்கிறேன், அந்த டீம் தான் நமக்கு த்ரெட். சென்னைக்கு த்ரெட் அந்த ஜிடி மட்டும்தான். இப்போ சென்னைக்கு வேற எந்த டீம்ல டஃப்பா இருக்கும்? நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஆர்சிபி ஒரு சர்ப்ரைஸ் ஸ்ப்ரிங் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணினது ஏன்னு தெரில. அவங்க போலிங் பெரிய வேக்யூம் இருக்குது. ஆனால் கூட ஆர்சிபி வந்து ஒரு டாப்பில் பண்ணி பல டீம்ஸை டாப்பில் பண்ணி வருவாங்கன்னு ஒன்று தோணுது. ஸோ அதை சொல்லலாம். ஒன்ஸ் அகேன் மும்பை தான். அது ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி இருக்கும் சிஎஸ்கே மும்பைனா. ஹர்திக்குடைய கேப்டன்சியில் ஹர்திக்கு பல பல வாய்களை மூட ட்ரை பண்ணுவார் தன்னுடைய கேப்டன்சி அண்ட் பேட்டிங் மூலமாக. ஏன்னா பல பேர் காண்டு இருப்பாங்க, இவருக்கு இன்ஜரி வரலையா, இவரை மட்டும் அங்கே வர ஆட பண்ணுறாரு, இங்கே ஆடுறாரு, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் நான் பெரிய ஃபேன் ஹர்திக் பாண்டியாவுக்கு. இப்போ சூரியகுமார் யாதவ்லாம் உள்ளே வந்துட்டாருன்னா அந்த டீம் பெரிய த்ரெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சார், இந்த கேப்டன்ஷிப்லேயே யாரை பெஸ்ட் கேப்டன் சொல்லுவீங்க? நீங்கள் வந்து மீதி 9 டீமில் வேணால் கேளுங்க. இந்த பெஸ்ட்டெல்லாம் தாண்டி பெஸ்ட் தோனி. அவர் இந்த கம்பேரிசன்லேயே வரல. ரோஹித் சர்மா இஸ் ஈஸிலி த நெக்ஸ்ட் பெஸ்ட். ரோஹித் சர்மா லெவல் யாருமே கிடையாது வேறு. வெரி பிரில்லியன்ட். கோலி பிரில்லியன்ட் தான். பட் அந்த டெம்பரமெண்ட், அந்த கோவம் வரதுனால சம்டைம்ஸ் என்ன வந்து கேப்டன்சி எனர்ஜி பூரா கத்துறதுல போயிடும். எனர்ஜி பூரா வந்து அந்த வைப்ரண்ட்டாக இருக்கிறதுல போயிடும். இவருக்கு மொத்த எனர்ஜியும் தோனிக்கு வந்து திங்கிங்லேயே இருக்கும், கூலாக இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் தோனி ஸ்டாண்ட் அவுட். கேன் வில்லியம்சன் அந்த டைப் கேப்டன், கிட்டத்தட்ட தோனி டைப் தான் அவர். பட் இவ்வளோ பிரில்லியன்ட் மூவ்ஸ் கிடையாது. அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். கேட்ச் எல்லாம் விட்டா கூட செல்லம் கவலைப்படாது, இன்னும் 2 கேட்ச் விட நீ பண்ண தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சாந்தமாக இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை பார்த்தீங்கன்னா அப்படி க்ளவ் போட்டு பின்னாடி வந்து நான் டிக்கெட் வாங்கலை ஆனால் நான் மேட்ச் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பார் பின்னால் இருந்து. ஸோ இதெல்லாம் வேற ஒரு கேட்டகரி. பட் இதில் வந்து நெக்ஸ்ட் பெஸ்ட் ரோஹித் சர்மா தான். பட் இப்போ இருக்கிற சினாரியோவில் கிளியர்லி ஹர்திக் பாண்டியா, நோ டவுட் அபவுட் இட்.